ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. குமரன் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க. யமுனாவும் நிவினும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்ணே அப்படின்னு தலையில் சுற்றிடுறாரு தூக்கிக்கிட்டு. டேய் விடு விடு அப்படிங்கிறாங்க. எப்படின்னே நீ சூப்பராக செமையாக நடிச்சிட்டியாமே அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, எனக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். அடுத்து யமுனா போயிட்டு மாமா சூப்பர் மாமா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த காவேரி பிள்ளை மாதிரி யமுனா அளவு வந்து பாசம் கம்மின்னு தான் சொல்ல முடியும். பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷம் ஆகுறாங்க. எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க. காவேரி மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்குது. நிவின் பார்க்குறாங்க. நிவின் பார்த்துட்டு ஏன் காவேரி உனக்கு வந்து அப்படிங்கிற வேணாம், எதுவும் பேச வேணாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் காவேரிகிட்ட வந்து பேச வந்தது, உனக்கு விஜய் ஞாபகம் வருதா வரலையா, நீ விஜயோட எப்போ சேருவ, அந்த நினைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கத்தான் வராரு. ஆனால் எதுக்குமே ரெண்டு அர்த்தத்தில் வேணான்றாங்க. ஒன்று நிவினோட பேசினா யமுனாவுக்கு பிடிக்கல, அதே மாதிரி நிவின் பேசுகிற விஷயமும் காவேரிக்கு எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல, ஏன்னா விஜய் கூட சேர்றது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால ஒன்றும் பேச வேணாம் நிவின் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. யமுனாவும் நிவினும் நிறைய சாப்பாடுலாம் நிறைய பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ணே உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட உட்காராங்க. பிரியாணி சும்மா ஃபுல் கட்டிட்டு இருக்காங்க. நர்மதா ரொம்ப சூப்பராக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மாமா அப்படிங்கிறாங்க. இந்த தேங்க்யூ மாமா, இந்த பிரியாணி வாங்கிட்டு வர மாமா, இதெல்லாம் இந்த மாமா எங்கேருந்து வந்தாரா, அந்த மாமா அந்த காவேரி எங்கள் மாமா, நம்ம வீக்கா மாமா வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்களுக்கு எதிரி மாமா, உங்களுக்குலாம் சோத்துக்கு பூவாவுக்கு எப்படிமா போகணும் அப்படின்னு தான் தோணுது. பார்த்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்க காவேரி நீ போய் திற அப்படிங்கிறாங்களா. கதவை திறக்க பார்க்குறாங்க, யாரையும் காணுமே அப்படிங்கிறாங்க. யாரும் காணுமா அப்படிங்கிறாங்க. மறுபடியும் வந்து உட்காந்துடுறாங்களா. சரி சரி எல்லாத்துக்கும் பரிமாறு, நீனும் உட்காந்து சாப்பிட்றீ, நீங்கள் சாப்பிடுங்க அப்படி. அதெல்லாம் இல்லை, நீ தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு யமுனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோறை போடுறாங்க. போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறுபடியும் காலிங் பெல் அடிக்குதா. என்ன யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு தெருமுக்கு பக்கத்து பாரு யாராவது பசங்க எதுவும் விளையாடுறாங்களான்னு அப்படிங்கிறாங்களா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. சரி நீங்கள் சாப்பிடுங்க, யாராவது இந்த பசங்க ஏரியா பசங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கல. கரெக்டாக அப்படி திரும்பி அப்படி வெளியில் வந்து அங்கிட்டு யூட்டன் போட்டு பார்க்குறாங்க யாருன்ட்டு. பக்குன்னு பக்கத்துலேருந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையை கட்டி பிடிச்சிறாரு. ஐயோ ஆளுங்க இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பயமும் வருது, அப்படியே சந்தோஷம் ஒரு பக்கத்து ஒரு கோவம் எல்லாம் வருது. என்னை விடுங்க நீங்களா அப்படிங்கல. அப்படியே பேக்கோட நிற்கிறாரு. என்ன இது அப்படிங்கிற ஸ்கூல் பிள்ளைங்க முதுகில் பேக் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி நிற்கிறாங்க. என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு அப்படியே தள்ளி விடுறாங்க. அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டியை நான் பார்க்க வந்திருக்கேன், எப்படி இந்த வீடு தெரியும் உங்களுக்கு, ஏன் வந்தீங்க, ஐயோ எங்கள் வீட்டில் என்னை திட்டுவாங்க, நான் ஒன்றும் உன் வீட்டுக்கு வரலாமா, ஏன் வீட்டுக்கு வரலையா பின்ன அப்படிங்கல. நான் வந்தது வேறு வீட்டுக்கு, வேறு விஷயம், நான் என் மாமியார் வீட்டில் தங்க போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, ஐயோ அப்படிங்கல. காவேரி யாருமா, யாரும் இல்லைம்மா, யாரோ தெரியலை அப்படின்ட்டு கையை விடுங்க அப்படிங்கிறாங்க. விட முடியாதுடி, ஐயோ விடுங்க, விடணும்னா கையில் ஒரு முத்தம் கொடு, கையில் தானே முத்தம் கேட்குறான்னு படக்குன்னு கையில் முத்தத்தை கொடுத்துட்டு ஓடுறாங்க காவேரி. அடுத்து போயிட்டு சாப்பிட உட்காடுறாங்க. மறுபடியும் காலிங் பெல் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் கங்காவும் என்ன பண்ணுறாங்க, நம்ம போவோம் அப்படிங்கிற. இல்லை இல்லை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை திறக்கிறாங்க. விஜய் நிற்கிறாங்க பார்க்குற மாதிரியே. அப்பாடா இப்போ அது நின்னானே அப்படிங்கிற மாதிரி காவேரி பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிடுதா. என்னடி யார் அப்படிங்கல. உள்ளார வராரு, வந்துடுறாரு. டக்குன்னு பார்க்குறாங்களா. என்ன இவங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படிங்கல. பாட்டி என்ன நீ நர்மதா என்னம்மா, இல்லைம்மாம்மா நீங்களா அப்படிங்கிறாங்க. கங்கா இருந்துட்டு என்ன கோதாவரி என்ன வான்னு கூப்பிட மாட்டீங்களா, வீட்டுக்கு வந்தவங்களும் வான்னு கேட்கணும், அதானே தமிழ் பண்பாடு, சரி சரி வாங்க அப்படிங்கிறாங்களா. அடுத்து அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் அப்படிங்கிறாங்க. நிவின் வந்துட்டு வாங்க பிரதர் அப்படிங்கிற. உன்னை யாரா கூப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் சரி சரி அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிட்டு அப்படிங்கிறாரு விஜய். மணக்குதே என்ன பிரியாணியா பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்த நடுமரமே எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுங்க பசிக்குது பாட்டி கொடுங்க பாட்டி அப்படின்னு பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தது வேகமாக வாங்குறாங்க. வாங்கிட்டு சப்புன்னு வேகமாக கப்பு கப்புன்னு அடிக்கிறாரு. சாரதானால ஒன்றுமே சொல்ல முடியல. சோத்தில் வந்து வாங்கி திங்கிறாரு எச்சி சோத்தை. அப்போ எவ்வளோ பாசம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேகமாக சாப்பிட்றாரு, கப்பு கப்புன்னு அடிச்சிடாரு. பிரியாணி சூப்பர் அப்பா, நான் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு தெரியுமா, ஏன்னு கேளுங்களேன் அப்படிங்கல. ஏன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க, எல்லோரும் வாய் அடிச்சு போயிருக்காங்க சாப்பிட்றத விட்டு. ஆனால் லேட்டாக வந்து இவர் சும்மா ஃபுல் கட்டுறாரு. இங்கே பாருங்கள், நான் அகோர பசியில் இருக்கேன், நான் ஒரு வாரம் ஆச்சு, அது ஏன் சாப்பிட்லன்னா என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா, கோச்சிட்டு போயிட்டாளா இல்லை கோவிக்காமல் போனாலா, என்ன இருக்குது அவன் மனசில் என்னமே தெரியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஆனால் என் மனசில் என் பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் இருக்கா, அவளை தவிர யாருக்குமே இடம் இல்லை அப்படிங்கிறது என் பொண்டாட்டிக்கும் தெரியும். ஆனால் நான் விளையாட்டு போல் சொன்னதை கோச்சிட்டு அவள் நினச்சிக்கிட்டு கோச்சிட்டு போயிட்டா. அந்த சோகத்திலே நான் சாப்பிடல, இன்னைக்கு தாங்க சாப்பிட்றேன், கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், அன்னத்தில் கை வச்சேன் என்னை கன்னத்தில் கை வச்சிடாதீங்க அப்படின்னு வேகமாக சாப்பிட்டு முடிக்கிறாரு. அப்பா தண்ணி தண்ணி அப்படின்னு விற்குதா. உடனே கங்கா தண்ணியை கொடுக்குறாங்க. வேகமாக வாங்கி குடிக்கிறாரு. தேங்க்யூ கோதாவரி அப்படிங்கிறாங்க. சாரி கங்கா அப்படிங்கிறாங்க. அப்படியே கங்கா காவேரி பார்க்குறாங்க. அப்படியே எல்லாம் திருத்தன்னு முடிக்கிறாங்க. என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க, என்ன தம்பி நீங்கள் பண்ணுறது சரியா, நாங்கள் தான் உங்களோட இதுவே வேணான்ட்டு அங்கேருந்து வந்துட்டோம்ல, அப்போ இங்கேயும் வந்து பண்ணால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் சொல்கிறீங்க, என்னோட உசுரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் என்னோட உடல் மட்டும் அங்கேருந்து என்ன பண்ணியும், அதனால உசுருக்கு இடத்த தேடி என் உடல் வந்திருக்கு, அதனால் என் உசுரையும் உடலையும் பிரிக்காதீங்க ப்ளீஸ், நான் உங்களை கை எடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிட்றாரு. என் பொண்டாட்டி எனக்கு
வேணும் அத்தை, நான் தெரியாமல் உங்கள் பிள்ளையா இருந்தால் நான் அம்மான்னு தானே சொன்னேன். உங்கள் பிள்ளை தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணிப்பீங்க? கண்டந்துண்டமாக வெட்டி போய்ட்டுருவேன்னு சொல்கிறீங்க. அப்படியே சொல்லலாம் தான். அடிச்சு நொங்குறீங்க. இந்தாங்க அப்படி சொல்லிட்டு வேகமாக பார்க்குறாரு. சுற்றி முற்றி ஒரு கம்பு கிடக்கு, பெரிய கம்பா. இந்தாங்க இதை எடுத்து அடிங்க. அடின்னு எவ்வளோ அடிங்க, தோல் உரியிற வரைக்கும் அடிங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா அடிச்சுட்டு என்னை மறுபடியும் கட்டி வச்சு அழுதுவாங்க, அணைச்சிக்கிட்டு அழுவாங்க. எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கோம். அடிக்கிற அம்மா தான் அணைக்கணும். அதே மாதிரி என்னை அடுத்து அணைப்பீங்கல்ல, அதனால் நீங்கள் என்னை அடிச்சிருங்கம்மா, என்னை அடிச்சுட்டு அப்புறம் அணைச்சிக்கங்கம்மா ப்ளீஸ்மா, ஆனால் காவேரி மட்டும் என்னை பிரிச்சிடாதீங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாரு. விழுந்தோன்னே சாரதாவுக்கு தம்பி எந்திரிப்பா அப்படி சொல்லி மனசு ஒரு மாதிரி ஆகிறாங்க. அப்படியே மெல்ட் ஆகுறாங்க. சாரதா அப்படியே குனிஞ்சுக்கிட்டு அழுகுறாங்க. சாரதா கையை பிடிச்சிட்டு அழுத வாக்கில் அப்படி குனிஞ்சுக்கிட்டே பார்க்குறாரு. அந்த சைடு சோபாவில் காவேரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்படியே ஐ பொண்டாட்டி ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. அட பாவி, அழுகிறேன்னு நினச்சா சிரிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு விஜய், நான் எதுக்கு அழுகிறேன்? உண்மையிலே அழுகிறேன் தான் இல்லைங்கள, ஆனாலும் நீ எனக்கு வேணும்டி, நீ எனக்கு வேணும், நான் என்ன வேணாலும் பண்ண தயார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் அப்படியே எந்திரிப்பா அப்படிங்கிற நிமிந்துக்கிட்டே அழுதுகிட்டே அப்படியே அப்புறாணி மாதிரி நிற்கிறாரு. ஆமாத்த, எனக்கு என் பொண்டாட்டி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற கங்கா வர்றாங்க. ஆமாம்மா பாவம்மா, அவர் நம்ம காவேரி மேலே உசிரே வச்சிருக்காருமா அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, மனசு இன்னும் ஒரு நிலைக்கு படுத்தலை. ஏன்னா உன் வீட்டில் அந்த வெண்ணிலா வச்சுட்ருக்க, நீ என்றைக்கு வேணாலும் மாறலாம். அந்த பிள்ளை மனசு மாறிடுச்சுன்னா, நான் அந்த பிள்ளைக்கு நல்ல சுவாதனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணும்? என் புரிச்சாண்டி எனக்கு தாண்டி நீ என் பிள்ளை ஏதாவது பண்ணிட்டா இது எதுக்கு இந்த கொக்கி சிக்கல்? நீங்கள் வேணாம் போங்க அப்படிங்கிறாங்க. சரித்த, நான் போன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் நான் இங்கே தான் தங்க போகிறேன். மறுமேனா மாமியார் வீட்டில் தங்க போகிறேன். என்ன நீங்கள் நினச்சிட்டீங்க? இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் உங்கள் மனசு என்ன கல்லில் ஆண்டையும் படிச்சிருக்கான், அந்த கடவுளை நான் திட்டணும் அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, கடவுளே நீ எங்கடா இருக்க, நீ மட்டும் கையில் கிடச்சா உன்னை நார் மரம் திட்டி தீத்துருவேன் அப்படிங்கல. ஏன் மாமா திட்டுறீங்க அப்படின்னு நர்மதா கேட்குதா. ஆமாம், உங்கள் அம்மாவோட நெஞ்ச கல்லில் படைச்சிருக்கானா இல்லை எதில் படைச்சான்னு கேட்கணும். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இருக்காங்களே. இவ்வளோ நேரம் நான் தம் கட்டி பேசி அழுகிறேனே, கொஞ்சமாவது இறக்க வரக்கூடாது? நல்ல மனசாக இருந்தால் இறக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தா ஐயோ அம்மா பாவமா மாமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப என்ன சாரதா அப்படியே யோசிக்கிறாங்க. யோசிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு விஜய். அதுக்கப்புறம் பார்க்குறாரு, சரி இங்கே பருப்பு வேகாது அப்படின்ட்டு. சரிங்க பாட்டி, நீங்கள்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இங்கே தங்க வரல, நான் இன்னொரு பர்சன் இந்த வீட்டில் இதே வீட்டில் இருக்குது, நான் அங்கே தான் தங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மாடியில் தான் குடி வைக்க போகிறேன், குடி வச்சுருக்காங்க எல்லாம், நான் இனிமேல் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் இங்கே இருக்க இடம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இந்த ஓனருக்கு கால் பண்ணி பேசினேன், வீடு கேட்டேன், வீடு இல்லைன்ட்டாங்க. ஒரே ஒரு ரூம் இருக்குன்னாங்க, ரூமையும் நான் பிடிச்சிட்டேன். மாவுன விரதம், அந்த விரதம், உப்பு சத்தியாகிற விரதம், எல்லாம் என்னென்ன இது இருக்கோ உண்ணாவிரதம், எல்லா இதுவும் நாங்கள் இருந்து என் பொண்டாட்டி கையோடு தான் நான் அந்த வீட்டுக்கு என் வீட்டுக்கு நான் போவேன். இது என் அப்பா அம்மா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா தங்கம் அப்படின்னு வேகமாக போய் காவேரி கிணத்துல ஒரு கிள்ளிட்டு தட்டிட்டு கிளம்பி போகிறாங்க. மாடிக்கு போகிறேன், நான் எங்கேயுமே போகலை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி, நீங்கள் யார் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஐ லவ் யூ காவேரி, ஐ லவ் யூ பொண்டாட்டி தான், இதை தான் என் வார்த்தையிலேருந்து வாயிலேருந்து வர்ற தாரக மந்திரம் அப்படின்ட்டு போகிறாரு. குமரன் பார்க்குறாங்க, நிவின் பார்க்குறாங்க, கங்கா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், குமரனை பார்த்து பேசுகிறாங்க. பாவம், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படின்னு 3 பேர் பேசுகிறாங்க. சாரதா வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கிச்சனுக்குள்ள. அதுக்கப்புறம் இவங்க பிளான் போடுறாங்க, என்ன பண்ணலாம். ஆனால் அவர் சரின்னு சொன்னாலும் காவேரி, அம்மா சரின்னு சொன்னாலும் காவேரி ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. அவள் என்னடனா அம்மா பேச்சை மீற மாட்டேன்னு சொல்கிறா. என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக அவன் மனசில் இருக்குது, அப்போ இருக்கிற காதலை வெளியில் வர்றதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு 3 பேர் கூட்டணி போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.